அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி Thursday. இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் உடைய A சீரிஸில் A52 A72 இதோட அஃபிஷியல் இந்தியன் லான்ச் டேட் வந்து ரிவீலாக இருக்குது. அது மட்டும் இல்லை Poco X3 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் டேட் ரிவீலாக இருக்குது. Mi 10s இதுவும் வந்து சைனாவில் லான்ச் ஆயிருக்கு. அந்த டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். அதோட 4G ஸ்மார்ட் ஃபோன் ஜஸ்ட் 299 rupeesக்கு எல்லா ஆஃபர்ஸுமே பார்த்துடலாம். TechNews நம்பர் 471ல் இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழ். இன்ஸ்டாகிராமில் ஷார்ட் வீடியோ ஆப் அப்படின்னு சொன்னாவே ரீல்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடியது. இந்த ரீல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் க்ரியேட் பண்ணுற ஷார்ட் வீடியோஸை இனிமேல் ஃபேஸ்புக்கில் டைரெக்டாக நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஷேர் பண்ணும்போது ரீல்ஸ் ஆன் ஃபேஸ்புக் இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் ஷேர் பண்ண முடியும். ஸோ அங்கே ஷேர் பண்ணுறது மூலமாக வந்து இன்னும் நிறைய ஆடியன்ஸை வந்து நீங்கள் ரீச் பண்ணலாம். உங்களுடைய வீடியோஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, இன்ஸ்டாகிராமில் இன்னொரு புது ஃபீச்சர் வருது. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். தற்சமயம் டெஸ்டிங்கில் இருக்கு. இது பேர் கேப்ஷன்ஸ். எஸ், இவங்க வந்து ஸ்டோரிஸில் ஸ்டிக்கர்ஸில் கேப்ஷன் அப்படிங்கிற ஒரு புது ஸ்டிக்கர் கொண்டு வர்றாங்க. இதை செலக்ட் பண்ணோன்னா ஸ்டோரியில் இருக்கக்கூடிய ஆடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு டிரான்ஸ்கிரைப் ஆகும். அந்த ஆடியோவில் என்ன பேசியிருக்காங்களோ அது வந்து உங்களுக்கு கேப்ஷன் ஃபார்மேட்டில் வர ஆரம்பிக்கும். ஸோ தட் வந்து அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து வேர்ட்ஸில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த டிரான்ஸ்கிரைப் ஃபீச்சரை வந்து இன்ஸ்டாகிராமில் கூடிய விரைவில் ஸ்டோரிஸ்க்கு கொண்டு வர போகிறதா தெரியுது. யூடியூப் கிரியேட்டர்ஸ்க்கு எல்லாமே நேற்று ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்டேட் வந்திருக்கும். எனக்கும் வந்தது. அதாவது எல்லாருமே அவங்களுடைய டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணணும்னு. ஸோ இந்த டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் யாரெல்லாம் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா US கிரியேட்டர்ஸ் தவிர்த்து மிச்ச எல்லா கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய கிரியேட்டர்ஸ் அப்டேட் பண்ணணும். ஸோ இது ரெண்டு டைப்பாக இவங்க கேட்டிருக்காங்க. ஒன்று வந்து நீங்கள் சிங்கிளாக சேனல் ரன் பண்ணுறீங்கன்னா வந்து சிங்கிள் டேக்ஸ் பேயர் இதுக்கு கீழே தான் நீங்கள் அப்டேட் பண்ணணும், ஃபார்மெல்லாம் ஃபில் பண்ணணும். அதே நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி ரன் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது வந்து அதுக்கு கீழே நீங்கள் டேக்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஸோ உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கிறது இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ டேக்ஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய பேன் கார்டு டீட்டெயில்ஸ் நீங்கள் பண்ணணும். ஸோ ஒருவேளை நீங்கள் உங்களுடைய பேன் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுக்கல அப்படின்னா வந்து உங்களுடைய ஏர்னிங்ஸ்லேருந்து வந்து கிட்டத்தட்ட 24% வந்து இவங்க டிடெக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே நீங்கள் வந்து கரெக்டாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டிங்கன்னா வந்து உங்களுடைய ஏர்னிங்ஸ், அதாவது வந்து யூஎஸ்லேருந்து பார்க்கக்கூடிய வியூஸ்லேருந்து வர்ற ஏர்னிங்ஸ்லேருந்து மட்டும் 24% டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் யூடியூப் கிரியேட்டராக இருந்தால் கண்டிப்பாக வந்து இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஃபில் பண்ணி தான் ஆகணும். ட்ராயுடைய புது SMS ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸுமே வந்து மார்ச் 7ஆம் தேதியிலேருந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் தற்சமயம் இந்த புது ரூலை வந்து போஸ்ட்போன் பண்ணுற மாதிரி ஆகுது. இதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எல்லாருமே OTP இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறாங்க. அதாவது இன்டர்நெட் பேங்கிங் பண்ணும்போதோ இல்லைனா கூகுள் பே வேலட் டிரான்சாக்ஷன் என்ன பண்ணாலுமே வந்து OTP அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பராக எல்லா யூசர்ஸ்க்குமே வர்றதில்ல. எல்லா டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸும் வந்து இந்த இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறதுனால வந்து இந்த புது மெசேஜ் ரூலை வந்து போஸ்ட்போன் பண்ணணும் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த புது மெசேஜ் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ், அதாவது நீங்கள் வந்து வோடஃபோன் யூஸராக இருந்தாலும் சரி, இல்லைனா ஜியோ யூஸரோ ஏர்டெல் யூஸரோ உங்களுக்கு வரக்கூடிய ஸ்பேம் கால் ஸ்பேம் மெசேஜஸ் வழியாக நீங்கள் ஏதாவது கிளிக் பண்ணி ஏமாந்து நீங்கள் ஏதாவது கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணிங்கன்னா வந்து அந்த டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் தான் வந்து அதுக்கு பொறுப்பு அப்படிங்கிறது தான் இந்த புது மெசேஜ் ரூல். ஏன்னா டெலிகாம் ஆப்ரேட்டர் பெர்மிஷன் இல்லாமல் வந்து உங்களுக்கு மெசேஜோ காலோ வர முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேம் மெசேஜ் ஏதாவது ஒரு தவறான லிங்க் வந்தால் இனிமேல் டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் தான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு புது மெசேஜ் ரூல் கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் இப்போ தற்சமயம் இதை திரும்பவும் போஸ்ட்போன் பண்ணுற மாதிரி தருது இந்த OTP இஷ்யூனால. வோடஃபோன் அவங்களுடைய யூசர்ஸ்க்கு வந்து 4 புது ப்ரீபெய்ட் பிளான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4மே உங்களுக்கு 1 வருஷத்துக்கான டிஸ்னி ஹாட்ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷனோட வருது. இதில் ஃபர்ஸ்ட் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹401. இதில் வந்து உங்களுக்கு அன்லிமிட்டெட் காலிங் இருக்குது, டெய்லி 3 GB டேட்டா கொடுக்குறாங்க. கூடவே வந்து உங்களுக்கு 1 இயர்க்கான சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃபரும் இருக்குது, 100 SMS இருக்குது. இது 28 நாள் வேலிடிட்டியோட வருது. அடுத்ததாக ₹501 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் உங்களுக்கு அன்லிமிட்டெட் காலிங் இருக்குது, பட் உங்களுக்கு 75 GB டேட்டா இருக்குது, கூடவே 56 நாள் வேலிடிட்டியோட இது வருது. அதே ₹601 பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56 டேஸ் வேலிடிட்டியோட 3 GB டேட்டா, அன்லிமிட்டெட் கால்ஸ், 100 SMS அடிஷ்னல் டேட்டாவும் இருக்குது. அதே ஃபைனலாக ₹801 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் உங்களுக்கு டெய்லி 3 GB டேட்டா இருக்குது, பட்
24 days வேலிடிட்டியோட வருது. ஸோ வோடஃபோன் இந்த 4 புது ப்ரீபெய்ட் பிளான்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. Verkadaவுடைய செக்யூரிட்டி கேமராஸ் எல்லாத்தையுமே வந்து ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ணிட்டதா தகவல் வெளியாக இருக்குது. ஸோ Verkada அப்படின்னு சொல்லும்போது வந்து இது ரொம்பவே பாப்புலரான பிராண்ட். இவங்களுடைய செக்யூரிட்டி கேமராஸ் தான் பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. குறிப்பாக சொல்லணும்னா டெஸ்லா மட்டும் இல்லை, இது மாதிரி 100 கம்பெனிஸ் வந்து பிக் கம்பெனிஸ் வந்து இவங்க செக்யூரிட்டி கேமராஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க கேமராஸே வந்து தற்சமயம் ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ணதுனால கம்ப்ளீட்டாக வந்து இவங்க ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து பிக் கம்பெனிஸ்லேருந்து நிறைய விஷயங்கள் இவங்க ஆக்சஸ் பண்ணிடலாம். அதனால வந்து ஆல்மோஸ்ட் கலிஃபோர்னியாவில் நிறைய இடங்களில் வந்து இவங்களுடைய சர்வீஸை வந்து ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க. பட் இதை ஹேக்கர்ஸ் ஏன் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க, யார் பண்ணாங்க அப்படின்னு தற்சமயம் வரைக்கும் தெரியல. பட் இதுதான் வந்து தற்சமயம், அதாவது 2021 நடந்த பிக்கஸ்ட் செக்யூரிட்டி பிரீச் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. கூகுளுடைய குரோம் ஓஎஸ்க்கு நேற்று 10 இயர்ஸ் செலிப்ரேஷன் பண்ணாங்க. இந்த செலிப்ரேஷன் மூலயமா இன்னும் சில புது ஃபீச்சர்ஸ் வந்து கூகுள் குரோம் ஓஎஸ்க்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் ஸ்க்ரீன்ஷாட் வந்து நீங்கள் தனியாக டவுன்லோட் பண்ண தேவையில்லை, செட்டிங்ஸ்லேயே இனிமேல் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் அப், டெஸ்க், டோட், கிளிப் போர்ட்ஸ்னு இந்த ஃபீச்சர்ஸும் வந்து கூடிய விரைவில் ரோல் அவுட் ஆகலாம் அப்படின்னு தெரியுது இந்த செலிப்ரேஷனுக்காக. இந்தியாவில் நிறைய யூசர்ஸ் வந்து 2G 3Gலேருந்து இப்போ 4Gக்கு மாறிட்டு இருக்காங்க. 4G அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அஃபோர்டபுள் ஆக்கிறதுக்கு வந்து பஜாஜ் ஃபின்சர்வ் வந்து ஐடெல் கம்பெனியோட கொலாப் பண்ணி ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இந்த ஆஃபரில் வந்து ஒரு ஐடெல் 4G ஸ்மார்ட் ஃபோன் வெறும் 299 ரூபா நீங்கள் ஸ்டார்டிங் பே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஐடெல்லில் வந்து இதுக்கு கீழே 4 ஃபோன்ஸ் இவங்க கொடுக்குறாங்க. ஐடெலுடைய விஷன் 1, விஷன் 1 ப்ரோ, அதுக்கப்புறம் A25 ப்ரோ, A48 4மே வந்து உங்களுக்கு 3GB வேரியண்ட்டில் வருது. 4மே உங்களுக்கு 4G ஸ்மார்ட் ஃபோன் தான். இதை வந்து நீங்கள் ப்ராசஸிங் ஃபீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 299 ரூபா கட்டி நீங்கள் வந்து இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட பஜாஜ் ஃபின்சர்வ் இஎம்ஐ நெட்வொர்க் கார்டு இருக்கணும். இது இருந்தால் உங்களுக்கு 2 ஸ்கீம் கொடுக்குறாங்க. ஒன்று 00 ஸ்கீம், இன்னொன்று நோ காஸ்ட் இஎம்ஐ ஸ்கீம். ஸோ 00 ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உங்களுக்கு வந்து 299 ருபீஸ் தான் ப்ராசஸிங் ஃபீ. அதுக்கப்புறம் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் நோ காஸ்ட் இஎம்ஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு வந்து 4 இஎம்ஐ ஆப்ஷன் கொடுக்குறாங்க. 1200 ரூபாயிலேருந்து ஆரம்பித்து ஆப்ஷன் கொடுக்குறாங்க. எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஐஃபோனுடைய 12 சீரீஸில் ஐஃபோன் மினி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரொடக்ஷனை வந்து ஆப்பிள் 20% குறைக்க போகிறதா தெரியுது. இதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐஃபோனுடைய 12 சீரீஸில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் உங்களுக்கு ஸ்மால் சைஸ். அதோட வந்து நிறைய பேர் இதை ப்ரிஃபர் பண்ணலை. ஸோ இதோட சேல்ஸ் ரொம்பவே கம்மியாக இருந்ததுனால ப்ரொடக்ஷனையும் இவங்க குறைக்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ Q2ல் இன்னும் இதோட சேல்ஸ் வந்து அதிகமாகலைன்னா இதோட ப்ரொடக்ஷன் வந்து இன்னும் 40 to 50% குறைக்க போகிறதா தெரியுது. விவோடைய X60 சீரீஸுடைய இந்தியா லான்ச் டீசர் வந்து அவங்களுடைய ட்விட்டர் ஹேண்டலில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கம்மிங் சூன் அப்படின்னு போட்டு. ஸோ விவோடைய X60 சீரீஸ் இந்தியாலையும் லான்ச் ஆகுது. ஆல்ரெடி நம்ம பார்த்தது மார்ச் 22 அன்னைக்கு வந்து இது மலேசியாவில் லான்ச் ஆகுது. அதுக்கப்புறம் இந்தியா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கேயும் வந்து உங்களுக்கு 2 ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஸ்னாப் ட்ராகன் 870லையும் இன்னொன்று வந்து ஸ்னாப் ட்ராகன் 888, அதாவது உங்களுக்கு ப்ரோ ப்ளஸ் வந்து 888ல இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரிவீலாக இருக்குது. ஸோ விவோவுடைய X60 சீரீஸ் இந்தியாவில் கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம். ASUS உடைய கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் ASUS ROG Phone 5 இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சீரீஸாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ROG 5, அதுக்கப்புறம் ROG 5 Pro, ROG 5 Ultimate 3 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. 3மே உங்களுக்கு ஸ்னாப் ட்ராகன் 888ல இவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா கேமரா அண்ட் டிஸ்பிளே அதுவும் வந்து பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டிஸ்பிளே AMOLED பேனல், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், கேமரா ட்ரிபிள் கேமரா 64 மெகா பிக்சல், ஃப்ரண்ட்டில் 24 மெகா பிக்சல், 6000 mAh பேட்டரி, 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட உங்களுக்கு பேஸ் வேரியண்ட், அதாவது உங்களுக்கு ASUS உடைய ROG 5 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000க்கு ஸ்டார்ட் ஆகுது. 8GB 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட். அடுத்த வேரியண்ட் 12GB 256GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் 57,999க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே வந்து உங்களுக்கு ROG Phone 5 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் 69,999க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே அல்டிமேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18GB ரேமோட இதோட விலை வந்து 79,999க்கு அஃபிஷியலாக இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணணும்னா ASUS உடைய லேட்டஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் இப்போ இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது. Xiaomi உடைய Mi 10s வந்து சைனாவில் அஃபிஷியலாக லான்ச் ஆகிடுச்சு. கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் லான்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்னாப் ட்ராகன் 870 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. 108 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார் ஸ்பெசிஃபிகேஷனோட இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட் 37,000க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. சாம்சங்குடைய A சீரீஸில் சாம்சங் கேலக்ஸி A72, A52 இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அஃபிஷியல் லான்ச் டேட் ரிவீலாக இருக்குது. எஸ்
இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் மார்ச் 17 அன்னைக்கு லான்ச் ஆக போகிறதா அவங்களுடைய ட்விட்டர் ஹேண்டலில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்த லான்ச் டேட் தான். இந்தியாவிலையும் உங்களுக்கு மார்ச் 17 அன்னைக்கு லான்ச் ஆக போகுது. அது மட்டும் இல்லை, இங்கே இவங்க ரிவீல் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி ஆசம் அன்பேக் ஈவென்ட் டேட் அப்படின்னு சொல்லி தான் டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சாம்சங் கேலக்ஸி ஏ சீரீஸில் A52 A72 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்லுக் எல்லாம் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. அடிஷ்னல் ஃபீச்சர்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ எத்தனை பேர் எக்ஸைட்டடாக இருக்கீங்க சாம்சங் உடைய A சீரீஸில் A52 A72க்காக? ரியல்மி 8 சீரீஸ் இந்தியாவில் மார்ச் 25 அன்னைக்கு லான்ச் ஆக போகிறது. ஒரு ரூமர் டேட் ஆல்ரெடி ரிவீல் ஆயிருக்கு. இப்போ வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் உடைய ப்ரைஸஸும் ரிவீல் ஆயிருக்கு. ரியல்மி 8 சீரீஸில் 8 Pro 4G அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 17,999க்கும், அதே 8 Pro 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,999 இல்லைனா 21,999க்கு இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ ரியல்மி 8 ப்ரோடைய இந்த ப்ரைஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். போக்கோ இன்னைக்கு ஒரு டீசர் வெளியிட்டிருந்தாங்க. இந்த டீசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய Poco X3 Pro கூடிய விரைவில் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீசர் தான். இதில் லான்ச் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மார்ச் 21 அன்னைக்கு இது லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணியிருந்தாங்க. கூடவே வந்து போக்கோவுடைய F1க்கு எக்ஸாக்ட் சக்ஸஸர் அப்படிங்கிற மாதிரி X3 ப்ரோவை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க கொடுத்துருக்க ஹிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து போக்கோ F1 வந்து உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 800 சீரீஸில் லான்ச் ஆச்சு. ஸோ போக்கோவுடைய X3 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகன் 800 சீரீஸில் தான் லான்ச் ஆகும். இதுவும் 4G ஸ்மார்ட் ஃபோனாக தான் லான்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி வந்து ஸ்னாப்ட்ராகன் 860 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து ஸ்னாப்ட்ராகன் 855 இல்லைனா 855 ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சிப்செட்டோட இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 21,000க்கு இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரிவீலாக இருக்குது. ஸோ ஒரு ஓவரால் ஆல்ரவுண்டர் பேக்கேஜாக போக்கோ X3 Pro கூடிய விரைவில் இன்னும் சொல்ல போனால் மார்ச் 21 அன்னைக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தல, எந்த பிராண்டுடைய செக்யூரிட்டி கேமரா வந்து ஹேக்கர்ஸ் ஹேக் பண்ணிட்டாங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் 2 நாளாக வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகுது. நான் ரிப்ளை பண்ணால் கூட அது வந்து அங்கே ஹைலைட் ஆக மாட்டேங்குது, ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடுது. ஏன் தெரியல, மேபி யூடியூப்பில் ஏதாவது அப்டேட்டாக இருக்கும், கமெண்ட் செக்ஷனில் அப்டேட்டாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் லிங்க்ஸ் இல்லைனா ஹேஷ்டேக் போட்டால் வந்து டெலீட் ஆகிற மாதிரி தெரியுது. ஸோ நீங்கள் ஆன்சர் டைப் பண்ணும்போது வெறும் டைம் ஸ்டாம்ப் அதுக்கப்புறம் ஆன்சர் டைப் பண்ணுங்கள். ஹேஷ்டேக் டெக்னிக்கல் சென்னை வேண்டாம், மேபி அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படி தெரியுது. ஸோ அதனால் வந்து ஜஸ்ட் டைம் ஸ்டாம்ப் அதுக்கப்புறம் ஆன்சர் டைப் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் ஃபிட் ஆப். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ஸ்ரீஜான். கங்க்ராச்சுலேஷன் ஸ்ரீ. நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க, உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வவுச்சர் வந்து சேரும். இன்னைக்கு டெக்னியூஸ் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ்க்கு தவறாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.